முதல் ரோஜாக்கள். பார்த்தியின் அறையிலிருந்து வெளியே வந்த காவியாவை லீலா அழைத்து சென்று அனைவருக்கும் அறிமுகப்படுத்தி வைத்தாள். முதல் பார்வையிலேயே சிநேகமாய் புன்னகைத்தவளை பார்த்த அனைவருக்குமே பிடித்து போனது. அறிமுகப்படலம் முடிந்ததும், சரி வாங்க காவியா, நம்ம இடத்துக்கு போவோம். லீலாவின் டேபிளுக்கு அருகிலேயே காவியாவிற்காக புது டேபிள் போடப்பட்டிருந்தது. காவியாவின் டேபிளை ஒட்டி சுமித்ராவின் இடம் இருந்தது. அட, இவங்களை அறிமுகப்படுத்த மறந்துட்டேனே. காவியா, இவங்க தான் சுமித்ரா. கிட்டத்தட்ட நம்ம ஜெனரல் மேனேஜர் கௌதம் சாருக்கு பிஏ மாதிரி என சுமித்ராவை அறிமுகப்படுத்தி வைத்தாள் லீலா. ஏனோ பார்த்த முதல் பார்வையிலேயே சுமித்ராவுக்கும் காவியாவிற்கும் ஒருவரை ஒருவர் மிகவும் பிடித்து போனது. ஹலோ சுமித்ரா, நைஸ் நேம். ராமாயணத்துல வர்ற சுமித்ராவை போலவே அமைதியா இருப்பீங்களோ? உண்மைதான் காவியா, இவங்க ரொம்ப அமைதிதான். அப்படிலாம் இல்ல காவியா, அதுதான் நம்ம 2 பேரோட டேபிளும் பக்கத்துல தானே இருக்கு. என்னோட பழகி பார்த்து நான் அமைதியானவளா இல்லையான்னு தெரிஞ்சுக்குங்க. அடடா சுமித்ரா, நீங்க இவ்வளவு பேசியதே அதிகம்தான். சரி வாங்க காவியா, நாம போய் நம்ம வேலையை பார்ப்போம் என லீலா அழைக்க சுமித்ராவை பார்த்து தலையசைத்தபடி தன் வேலையை கத்துக்க ஆரம்பித்தாள் காவியா. அதன் பிறகு காவியாவிற்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் வேலைகளை பற்றியும் அதன் நுணுக்கங்களை பற்றியும் சொல்லிக் கொண்டிருந்தாள் லீலா. செயலாளர் வேலை, அதுவும் அவ்வளவு பெரிய நிறுவனத்தின் எம்டியின் செக்ரட்டரி எனும்போது வேலை சிறிது கடினமாக தான் இருந்தது. காவியா இயற்கையிலேயே புத்திசாலி என்பதால் அனைத்தையும் துடிப்புடன் கற்றுக்கொண்டாள். அவளுக்கு கற்றுக் கொடுப்பது லீலாவிற்கு ஒரு பெரிய வேலையாக இருக்கவில்லை. காவியா, நீங்க நல்ல புத்திசாலி தான். இந்த வேலைக்கு நீங்க தகுதியானவங்க தான். நான் சொல்லி தரது எல்லாமே உடனே உங்களுக்கு புரிஞ்சிருது. ஓகே, எனக்கும் உங்களுக்கு சொல்லி தரதுல ரொம்ப வேலை ஈஸியா தான் இருக்கு. சூப்பர் காவியா, நீங்க இவ்வளோ ஸ்பீடா கத்துக்கிட்டா உங்களுக்கு 3 மாசம் தேவைப்படாது, 1 மாசமே போதும். தேங்க்ஸ் லீலா. அதற்கு பிறகு காவியாவிற்கு ஏற்படும் சந்தேகங்களை தீர்த்து வைப்பதிலும் அவளுக்கு தேவையான விவரங்களை கூறுவதிலும் நேரம் ஓடிக்கொண்டிருந்தது. மதிய நேரம் நெருங்கவும், சரி வாங்க காவியா, இது லஞ்ச் டைம். சாப்பிட்டுட்டு வந்து வேலை பார்க்கலாம். போகலாம் லீலா, வாங்க. நீங்களும் வாங்க சுமித்ரா, சாப்பிட போகலாம். இல்ல பரவாயில்ல, நீங்க போங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் என தயங்கியவளை, அட வாங்க, இனி லஞ்சுக்கு எங்க கூட ஜாயின் பண்ணிக்கோங்க என்று விடாபொடியாக அழைத்து சென்றாள் காவியா. மூவரும் மேல்தளத்தில் இருந்த ஆபீஸ் கேண்டீனில் செஞ்சு சாப்பிட அமர்ந்தனர். அப்புறம் காவியா, உங்க ஊர் எது? உங்க அம்மா அப்பா என்ன பண்றாங்க? எனக்கு சொந்த ஊர் கோயம்புத்தூர் மேடம். அப்பா ஒரு பிரைவேட் கம்பெனியில் அக்கௌண்டண்டா வேலை பார்க்குறாரு. அம்மா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. அப்புறம் என் அக்கா தீபிகா, இப்போ அவளுக்கு கல்யாணமாகி ஒரு குழந்தை இருக்கு. காவியா, நான் ஒன்று சொல்லட்டுமா? இந்த மேடம் எல்லாம் வேண்டாம், ஜஸ்ட் கால் மீ லீலா. அது எப்படி மேடம் பேர் சொல்லி கூப்பிடுறது? நீங்கள் என்னை விட வயசில் மூத்தவங்களா இருக்கீங்க. வேணும்னா அக்கான்னு கூப்பிடட்டுமா? ஓ ஷேர், எனக்கும் ஒரு தங்கச்சி கிடைச்ச மாதிரி ஆச்சு. நானும் இந்த போங்க வாங்க எல்லாம் கட் பண்ணிட்டு காவியானே கூப்பிடுறேன். சூப்பர்க்கா, அப்படியே கூப்பிடுங்க. சுமி, நீயும் எனக்கு மரியாதை எல்லாம் தர வேண்டாம். எப்படி பார்த்தாலும் 2 பேருக்கும் ஒரே வயசாக தான் இருக்கும். சரிடி காவியா, இனி உனக்கு மரியாதை எல்லாம் தரலடி. இது போதுமாடி? போதும் போதும். சரி சரி, 2 பேரும் சாப்பிடுங்க, நமக்கு லஞ்ச் டைம் 1 மணி நேரம் தான் என்று லீலா சொல்லவும் 3வரும் சாப்பிட ஆரம்பித்தார்கள். மூவரும் தங்களுக்குள் பேசிக்கொண்டவாறு தாங்கள் கொண்டு வந்திருந்த உணவை பகிர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது, ஹாய் லீலாக்கா, என்ன புதுசா 2 பேரை கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஹே பாலா, வா வா சாப்பிடலாம். சரிக்கா, இவங்க 2 பேரும் யாரு? இவங்க 2 பேரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ். இவ காவியா, நம்ம எம்டியோட புது செக்ரட்டரி. அண்ட் இது சுமித்ரா, நம்ம ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்றாங்க. காவியா அண்ட் சுமித்ரா, இது பாலா, ப்ரொடக்ஷன் மேனேஜர். நம்ம எம்டி கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் மட்டும் பண்ணல, பெரிய பெரிய மெஷின்களுக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் தயாரிக்கிற பிஸ்னஸ், எக்ஸ்போர்ட்ஸ், அப்படி இப்படின்னு நிறைய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதுல ப்ரொடக்ஷன் ஒர்க்கை எல்லாம் மேற்பார்வை பார்க்குற வேலை தான் நம்ம பாலாவோடது. ஓ ஓகேக்கா, அப்படியா? ஹாய் கேர்ள்ஸ், நைஸ் டு மீட் யூ போத். காவியா,
நம்ம எம்டியோட புது செக்ரட்டரி. அவர் கூட நேரடியா பழக போறீங்க. நிறைய பொறுமை தேவைப்படுமே. நிறைய பொறுமையா? ஏன் அப்படி சொல்றீங்க? என்ன இப்படி கேக்குறீங்க? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? ஏ பாலா, எதுக்கு முத நாளே அவளை பயமுறுத்துற? இல்ல இல்ல, நான் பயம்லாம் படல, சொல்லுங்க. நம்ம எம்டிக்கு கோபம் ரொம்ப ரொம்ப அதிகமா வரும். வேணும்னா நம்ம லீலாக்காவையே கேட்டு பாருங்களேன். என்ன லீலாக்கா, பாலா இப்படி சொல்றாங்க? என்னது? ஆமாம் காவியா, அவருக்கு கொஞ்சம் கோபம் அதிகமாக தான் வரும். எந்த வேலையும் கச்சிதமா முடிக்கணும்னு நினைப்பாரு. நானே எத்தனை டைம் திட்டு வாங்கியிருக்கேன்னு தெரியுமா? என்னக்கா, ஏதோ ஆஸ்கார் அவார்டு வாங்கின மாதிரி சொல்றீங்க. அவங்களுக்கு அது ஆஸ்கார் அவார்ட் வாங்கின மாதிரி தான் காவியா. நீங்க வாங்கும்போது உங்களுக்கே தெரியும். அப்படியா? ஐயோ காவியா, பயப்படாத, ஒன்றும் இல்லை. பாலா சும்மா சொல்லிட்டு இருக்கான். நம்ம வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சா அவர் ஒன்றும் கோவப்பட மாட்டாரு. ஏ பாலா, அவளை சும்மா பயமுறுத்தாத. அவளே இன்னைக்கு தான் வேலையில் ஜாயின் பண்ணியிருக்கா. ஒன்றும் பயப்படாத காவியா. அப்படி ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன, நாம செய்கிற எல்லா வேலைகளிலும் ஒரு பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பாரு, அவ்வளவுதான். நீ சாப்பிடு. ஓகேக்கா. ஓகே கேர்ள்ஸ், நீங்க சாப்பிடுங்க, நான் கிளம்புறேன். அண்ட் காவியா, வெல்கம் டு அவர் ஆபீஸ். பாய். இது அனைத்திற்கும் எனக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை என்பது போல் அமைதியாக சாப்பிட்டுக் கொண்டிருந்த சுமித்ராவை பார்த்த காவியா, என்ன சுமி, நீ மட்டும் அமைதியா சாப்பிட்டு இருக்க? நீயும் உன் எம்டியை பத்தி உன் பங்குக்கு ஏதாவது புகழ வேண்டியது தானே? இல்ல காவியா, நான் அவரோட அவ்வளவா பேசினதில்லை. சோ எனக்கு நம்ம எம்டியை பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஆமா ஆமா, அவளுக்கு நம்ம எம்டியை பத்தி ஒன்றும் தெரியாது தான். இதுவே நம்ம ஜிஎம் பத்தி கேட்டு பாரு, எல்லா விஷயத்தையும் பிட்டு பிட்டு வைப்பாள். லீலா கூறுவதிலும் ஒரு அர்த்தம் இருக்கத்தான் செய்தது. கௌதம் அடிக்கடி சுமித்ராவை தனது அறைக்கு அழைத்துக் கொண்டே இருப்பான். அதற்கு ஏற்றாற் போல் அவளது வேலைகள் அனைத்தும் அவனது மேற்பார்வையின் கீழ்தான் வரும். அவன் உண்மையிலேயே வேலைக்காக தான் அழைத்தானா, இல்லை வேறு எதற்காவது அழைத்தானா என்பதை அவன்தான் கூற வேண்டும். ஆனால் என்ன ஒரு விஷயம் என்றால், இவர்களது கண்ணாம்பூச்சி ஆட்டத்தை அலுவலகமே வேடிக்கை பார்க்கும். அதனால்தான் லீலா அப்படி கிண்டலடித்தாள். லீலா சொன்னதை கேட்ட காவியா சந்தேகமாக சுமித்ராவை பார்க்க, அவளோ, நான் என்ன செய்யட்டும், என் ஒர்க் எல்லாம் கௌதம் சாருக்கு கீழே தான் வருது. இருந்தாலும் லீலாக்கா, நீங்க நினைக்கிற மாதிரி அவரை பத்தி எல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. என்னமோ போ, ஒரு நாளைக்கு 20 முறையாவது அவர் உன்னை அவரோட ரூமுக்கு கூப்பிடுகிறார். இதுல அவரை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நீ சொல்ற. நம்புற மாதிரி இல்லையே. சுமித்ராவை விளையாட்டாய் வம்பிழுப்பதற்காகத்தான் லீலா அவ்வாறு கூறினாள். ஆனால் சுமித்ராவோ விட்டால் அழுது விடுவாள் போல் முகத்தை வைத்துக்கொண்டு, இதுல நான் என்ன செய்ய முடியும்? அவரு வேலை விஷயமா பேசுறதுக்காகத்தான் என்னை அவரோட ரூமுக்கு கூப்பிடுவாரு. ஹே சுமி, ஜஸ்ட் ஃபார் ஃபன், நீ இதை சீரியஸா எடுத்துக்காத. சரி சரி விடுங்கப்பா, லேட் ஆயிடுச்சு, நாம கிளம்பலாம் என காவியா கூற மூவரும் சாப்பாட்டை முடித்துக் கொண்டு கிளம்பினர். மதிய உணவிற்கு பிறகும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்வதில் காவியாவிற்கும் லீலாவிற்கும் நேரம் போனது. இப்படியாக அலுவலக நேரமும் முடிய வேலை செய்பவர்கள் ஒவ்வொருவராக அலுவலகத்தில் இருந்து கிளம்ப ஆரம்பித்தனர். ஓகே காவியா, டைம் ஓவர், நீ கிளம்பு. நாளைக்கு காலையில மீட் பண்ணலாம். பாய் காவியா. பாய் சுமி. பாய் லீலாக்கா. பாய் லீலா. பாய் பாய். பாய் காவியா, நான் போய் கௌதம் சார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு கிளம்புறேன். ஓகே சுமி, பாய். ஓகே, நம்மளும் பார்த்தி சார்கிட்ட சொல்லிக்கிட்டு கிளம்புவோம். மே ஐ கம் இன் சார்? எஸ், கம் இன். வாங்க காவியா. ஹே, ஹவ் வாஸ் தி டே? வேலையெல்லாம் உனக்கு பிடிச்சதா? சூப்பர் சார். அண்ட் வேலையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. புதுசா கத்துக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. 2 பேரையும் சுவாரஸ்யமாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த கௌதமை பார்த்த பார்த்திபன் அப்பொழுதுதான் நினைவு வந்தவனாய், காவியா, இது கௌதம், நம்ம கம்பெனியோட ஜிஎம் அண்ட் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். கௌதம், இது காவியா, என் புது செக்ரட்டரி. காலையில நீ இல்லாததுனால அறிமுகப்படுத்த முடியல என்று இருவரையும் ஒருவருக்கொருவர் அறிமுகம் செய்து வைத்தான். கௌதமிற்கு ஆச்சரியமாக இருந்தது. பார்த்தி அவ்வளவு சீக்கிரம் எந்த ஒரு பெண்ணையும் வா போ என்று அழைக்க மாட்டான். இப்பொழுது நேற்று பார்த்த பெண்ணை அவன் இன்று வா போ என்று அழைப்பது, அவள் எந்த அளவிற்கு பார்த்தி மனதில் இடம் பிடித்திருக்கிறாள் என்பதை அவனால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. ஹாய் காவியா, வெல்கம் டு அவர் ஆபீஸ். ஹலோ சார். ஓகேடா, டைம் ஆயிடுச்சு.
ஓகே காவியா, நீ கிளம்பு, டைம் ஆயிடுச்சு, நாளைக்கு பார்க்கலாம். ஓகே சார். அவள் போவதையே விழி இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தவனை கவனித்த கௌதமிற்கு எதுவோ புரிவது போல் இருந்தது. இருந்தும் எதையும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் பார்த்தியிடம் பேசிவிட்டு கிளம்பி சென்றான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா மக்களே? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நன்றி. வாழ்க வளமுடன். பை.